வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பயாலஜியில் ஃபஸ்ட் லெசனில் தேர்டு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் ஒன்று, இது 5 மார்க்கு கொஸ்டினில் ஒரு 2 மார்க்ஸ் ஆஃப் டிவிஷனாக இருக்குது. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட், ஓகேவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட், ஓகேவா. ரூட் அது வந்து வெதர் இட் இஸ் அ மோனோகாட் ரூட்டாக இருக்கட்டும், டைகாட் ரூட்டாக இருக்கட்டும், அதுக்குள்ளே வாட் ஆர் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எபிப்ளம்மா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த எபிப்ளம்மா அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட். ரூட்டோடைய அந்த வெளிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிப்பகுதிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா எபிப்ளம்மா அப்படின்னு பேர். ஓகே, மறந்துக்கூடாது. இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, லேயர். ஓகே, ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லிட்டோம். அடுத்த செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்ன்றது என்னன்னா, இட் இஸ் அ மல்டி லேயர்டு லார்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மல்டி லேயராக இருக்கும், லார்ஜ் ஜோனாக இருக்கும், ஓகேவா. அதாவது எப்படி சொல்லணும்னா இன்டர்செல்லார் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி லேயர் லார்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. மல்டி லேயர் லார்ஜ் ஜோன், ஓகேவா. லார்ஜ் ஜோன், ஓகேவா. மல்டி லேயர் லார்ஜ் ஜோன். இது வந்து எங்கன்னா வித் இன்டர்செல்லார் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது. இட் இஸ் மேட் ஆஃப் த பேரன்கைமாட்டிக் செல்ஸ், ஓகேவா. இது வந்து பேரன்கைமாட்டிக் செல்லாக மேட் ஆஃப் ஆகுது. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ரைட். அடுத்து இருக்கிறது எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்னர் மோஸ்ட் லேயர் தான் இந்த எண்டோடெர்மிஸ். எண்டோ அப்படின்னாவே உள்ளேன்னு அர்த்தம். எங்கே இருக்க போகுதுன்னா கார்டெக்ஸோட, ஓகேவா. கார்டெக்ஸ் இதுதான் வச்சுக்கோங்க. இது ஒரு மல்டி லேயர் ஜோன் கார்டெக்ஸ். இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இப்போ போட்டுக்க இந்த சர்க்கிள் வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து என்ன எண்டோடெர்மிஸ், ஓகேவா. எண்டோடெர்மிஸ் இட் இஸ் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஷேப்பில் இருக்கும். பேரல் ஷேப்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த மண்ணெண்ணை பெட்ரோல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்கல்ல, அது அந்த மாதிரி பேரல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து இருக்கக்கூடியது வந்து அந்த ஸ்டீல். இந்த ஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஷ்யூஸஸ் இன்னர் டு த எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸஸும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. எபிப்ளம்மா அப்படின்றது அந்த ரூட்டோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது வெளிப்பகுதி, அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட், தட் இஸ் கால் த எபிப்ளம்மா. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது கார்டெக்ஸ். இட் இஸ் எ மல்டி லேயர் லார்ஜ் ஜோன். எங்கே அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இன்டர்செல்லார் ஸ்பேஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் ஆஃப் த பேரன்கைமாட்டிக் செல்ஸ், ஓகே, ரைட். அடுத்து எண்டோடெர்மிஸ். எண்டோ உள்ள இதுக்குள்ள கார்டெக்ஸ். அப்போ இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் உள்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடியது, ஓகே, ரைட்டு. அடுத்து ஸ்டீல். அந்த ஸ்டீல்ன்றது என்னன்னா இந்த எண்டோடெர்மிஸோட இன்னர் மோஸ்ட் பார்ட், ஓகே, இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டீல். இந்த ஸ்டீலில் ஒரு 3 பார்ட் இருக்குது. ஒன்று பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், பித் அப்படின்னு. பித்துன்றது வந்து இட் மே பி சென்டரில் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், ஓகேவா. அடுத்து வந்து வாஸ்குலார் பண்டில், அது உங்களுக்கு தெரியும் என்னது, ஜைலமும் ப்ளோயும் சேர்ந்ததுன்னா அது இந்த ஃபார்ம் ஆஃப் பண்டில் நெட்ஒர்க்கில் இருந்ததுன்னா அது வந்து வாஸ்குலார் பண்டில். அதில் வாஸ்குலார் பண்டில் வந்து இது எப்படி இருக்குது, வாஸ்குலார் பண்டில் வந்து 4 இருக்கா 3 இருக்கா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோனோகாட் டைகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜைலம் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஜைலம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலினா மோர் தென் 4 லைக்கஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அடுத்து வந்து பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ், அதாவது பக்க வேர்கள் உருவாகக்கூடிய ஒரு சைட்டு தான் வந்து இந்த பெரிசைக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி இருக்கும், ஓகேவா. அதாவது இன்னர் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் இன் எ சிங்கிள் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது எண்டோடெர்மிஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த பெரிசைக்கிள். இதில் தான் வந்து லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஆரிஜின் ஆகிற ஒரு ஆஃப் த சைட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க, ஓகே. நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்முடைய கொஸ்டின் வந்து நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா
what are the tissues present in the dicot and monocot and what are the difference between the dicot root and monocot root அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்மளுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கு, ரூட்டை தான் நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ அந்த ரூட்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன எல்லா மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும் அப்படின்னா ரூட்னாவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், வெதர் இட் இஸ் அ மோனோகாட் அண்ட் டைகாட். ஓகேவா, இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று எபிப்ளம்மா. எபிப்ளம்மானா என்ன அப்படின்னா எல்லா ரூட்டோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் எபிப்ளம்மா. கார்டெக்ஸ்னா என்னன்னா இது ஒரு மல்டி லேயர் ஜோன், லார்ஜ் ஜோனாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமாட்டிக் செல்லாவில் மேடப்பாவானது இந்த கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செல்ஸ் எல்லாம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்னர் லேயர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டீலில் 3 பார்ட் இருக்குது, பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்ட் அண்ட் பித். அப்படின்னு நம்ம ஆக்சுவலி வெளிப்பகுதியிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறோம். இதுதான் எபிப்ளம்மா அவுட்டர் மோஸ்ட், இதுதான் எபிப்ளம்மா அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் இருக்கிறது கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது எண்டோடர்மிஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்டீல். அந்த ஸ்டீலில் இருக்கக்கூடியது வந்து பெரிசைக்கிள், அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலார் பண்டில், சென்ட்ரலுக்கு போகிறது தான் வந்து பித். அப்படின்னு இந்த மாதிரி தான் போத் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் இதுதான், ஓகேவா, டேர்ம்ஸ் இதுதான். ரைட். இப்போ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், ஓகேவா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா டிஷ்யூஸை வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஜைலம், அதாவது டைகாட்டில் எவ்வளோ ஜைலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ரானா டெட்ரா இஸ் நத்திங் பட் 4. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜைலம்ஸ் வந்து டைகாட் ரூட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 4% இருக்கும். அப்போ மோனோகாட் ரூட்ல எவ்வளவு இருக்குன்னா பாலினா மோர் தென் 4க்கு பேர் தான். அது வந்து வெதர் இட் இஸ் 10 இருக்கலாம் அல்லது 15 இருக்கலாம், லைக் இருக்கலாம். மோர் தென் 4 அப்போ 5 இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜைலம்ன்ற ஒரு டிஷ்யூ வச்சு 2 டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டைகாட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஜைலம் வந்து டெட்ராக் 4 தான் இருக்கும். இங்கே மோனோகாட்டில் வந்து பாலியா இருக்கும். பாலியா இருக்குன்னா நிறையா மோர் தென் 4 அப்படின்னு இருக்கும். செகண்ட் வந்து கேம்பியம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். கேம்பியம்ன்ற டிஷ்யூ வந்து இங்கே டைகாட் ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அங்கே மோனோகாட் ரூட்டில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத் வந்து டைகாட் ரூட்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், நடக்கும். இங்கே மோனோகாட் ரூட்டில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பித்து வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்டோடைய இந்த ரூட்டில் வந்து இல்லாமல் இருக்கும், அதாவது இருக்காது, ஆப்சென்ட்டாக இருக்கும். பட் மோனோகாட் ரூட்டில் மட்டும்தான் சென்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பித்து வந்து இருக்கும். தீஸ் ஆர் த மேஜர் டிஃபரன்ஸ். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை ரிப்பீட்டடாக கேட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா இது இப்போ நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். புக்கு வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸான டேர்ம்ஸ் என்னென்னன்றது இதுவும் நான் சொன்னதைப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பேஜில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை எல்லாமே நீங்கள் வந்து திரும்ப எழுதி எனக்கு டெஸ்ட் மாதிரி எழுதி அனுப்பணும். நான் திரும்ப சொல்கிறேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரூட், ரூட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா எபிப்ளம்மா, மறந்துடாத. அப்படின்னாவே அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, கார்டெக்ஸ் அப்படின்னா என்ன, கார்டெக்ஸ் அப்படின்னா ஒரு மல்டி லேயர்டு ஜோன் அப்படின்னு பேர். இது வந்து இன்டர்செல்லார் ஸ்பேஷில் இருக்கும். எண்டோடர்மிஸ்னா என்ன, வாட் இஸ் கால்ட் த எண்டோனா உள்ள. அப்போ எதுக்குள்ள, கார்டெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். ஸ்டீல் அப்படின்னா என்ன, அது எண்டோடர்மிஸ்குள்ளே இருக்கக்கூடியதான் ஸ்டீல். இந்த ஸ்டீலில் என்ன இருக்குது, பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், பித். பெரிசைக்கிள்ன்றது என்னது அப்படின்னா இட் இஸ் அ சைட் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். ஓகேவா, பக்க வேர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வேர்கள் உருவாக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சைட் இது. வாஸ்குலார் பண்டில் உங்களுக்கு தெரியும், ஜைலமும் ப்ளோயமும் ஃபார்ம் ஆஃப் பண்டில் மாதிரி இருக்கும், அதுதான் வாஸ்குலார் பண்டில். அண்ட் தென் பித்துன்றது இட் மே பி அந்த ரூட்டோடைய சென்டரில் இருக்கும், அதுதான். இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். எதில் இருக்கும் எதில் இல்லாததுன்னு பின்னாடி டிஃப்ரென்ஸில் பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே நீட்டாக நான் சொன்ன வேர்டிங் மட்டும் இப்படி போட்டு இந்த வேர்டிங் மட்டும் சைடில் எழுதிட்டிங்கன்னா போதும். இப்போ வாட் ஆர் த டிஃபரன்ஸ், எப்படியெல்லாம் நான் டைகாட்டையும் மோனோகாட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே ஜைலம் எவ்வளோ இருக்குது, ஜைலம் ரெண்டுலேயுமே இருக்கா, எஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜைலம் வந்து பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட்டில் வந்து டெட்ராக் இருக்கும், அதில் வந்து பாலியார்க்குன்றாங்க. பட் டெட்ரானா இஸ் நத்திங் பட் 4 and the poly is more than 4 like எஸ். நெக்ஸ்ட் வந்து கேம்பியம் அப்படின்ற டிஷ்யூவில் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். கேம்பியம் இஸ் present in the dicot seed but it is absent in a monocot seed. And then secondary growth it present in the dicot root seedல root. ஓகேவா, சாரி, secondary growth present in the dicot root, ஆப்சென்ட் இருந்தால் மோனோகாட் ரூட். அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பித், இந்த பித்துன்றது வந்து சென்ட்ரலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த பித் இஸ் ஆப்சென்ட் இன் த டைகாட் ரூட் பட் இட் இஸ் பிரசன்ட் இன் த மோனோகாட் ரூட். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த
monocot root internal structure and dicot root internal structure. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டெம்மு பார்ப்போம். ஸ்டெம்மு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூட் பார்த்துருக்கோம். ரூட் எடுத்துகிட்டு டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அப்போ ஜென்ரலாக ரூட்னா என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இதே மாதிரி தான் ஸ்டெம்மு எடுக்கிறோம். ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இது மாதிரி எழுதிட்டு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ மோனோகாட் ஸ்டெம்முக்கும் டைகாட் ஸ்டெம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுதானே? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக நோட்ஸ் எழுதிட்டு அந்த நல்லா தரவாக படிச்சுட்டு பார்க்காம ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு எழுதி அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.